ஃபேமிலிஸ் இன்றைக்கி வந்து நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ் தான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேனுங்கிறது இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து மேங்கோ வாங்கியிருந்தேன். அது மேங்கோ 1 kg தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து தென் வந்து ஆரஞ்சு பழம் வாங்கியிருந்தேன். இது ஜூஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இந்த ஆரஞ்சு பழம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து கேரட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எப்போவுமே ஜெயச்சந்திரனில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். அப்புறம் வந்து கொய்யாப்பழம் வாங்கியிருந்தேன். அதுவும் 1 கிலோ தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் சப்போட்டா, அது ரொம்ப காயாக தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்காதனால அதையும் வாங்கியாச்சு. அப்புறம் பீன்ஸு, அதுதான் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி இருக்கிறதுலே. அப்புறம் வந்து பஜ்ஜி மிளகாய், ஏன்னா எனக்கு பஜ்ஜி மிளகாய்னா ரொம்ப பிடிக்கும், மிளகா பஜ்ஜி, அதனால் அது வாங்கிடுவேன், எப்பவுமே கம்பல்சரி வாங்கிடுவேன். அப்புறம் பெரிய நெல்லிக்காய் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து 159 வந்துச்சு 1 kg. அப்புறம் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா பீட்ரூட் வாங்கியிருந்தேன். இப்போது மாங்காய் வாங்கியிருக்கேன். அப்புறம் பீட்ரூட்டும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து ரெட் பனானா, இதுவும் 1 kg வாங்கியாச்சு. அப்புறம் மல்லி இலை வாங்கியிருந்தேன், அதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். அப்புறம் வந்து ஜிஞ்சரு, இதுவும் வந்து இப்போ என்னென்னு தெரில, ரேட்டு கொஞ்சம் கூடிருச்சு. அப்புறம் வாழைப்பூவும் வாழைக்காவும் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு சொரக்காய். எப்போவுமே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ஜெயச்சந்திரன் க்ராசரி வாங்க போனாலும் அங்கே வாங்கிடுவேன். அப்புறம் வந்து தக்காளி, அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, ஏன்னா எப்போவுமே அங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா வெண்டைக்காய், ஒரு பப்பாயா வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பொட்டேட்டோ, இதுவும் 1 kg 33 என்னமோ தான் போட்டிருந்தாங்க, அதனால் 1 kg வாங்கியாச்சு. பாகக்காய், நம்ம ஊரில் பாகக்காவை தூத்துக்குடியில் தான் நான் பாகக்காய் குட்டி பாகக்காய் பார்த்துருக்கேன். சென்னையில் நான் வந்து 2 வருஷம் ஆகுதான் இந்த மாதிரி பாகக்காவை பார்த்ததே இல்லை. எல்லாமே பெரிய பாகக்காவை தான் பார்த்துருக்கேன். இந்த டைம் பாகக்காய் குட்டி பாகக்காவாக இருந்ததுனால நிறையா வாங்கியாச்சு, ஏன்னா எனக்கு பாகக்காய் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனர் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு லிக்விட் ஒன்று ட்ரெஸ்ஸுக்கு. அப்புறம் வந்து ஒரு இது ஏபிசிடி லெட்டர் பிஸ்கெட்டு. அப்புறம் ஒரு டாக்டர் கிளிட்ஸ் சோப்பு, இது வந்து துணி வாஷ் பண்ணுறதுக்கு. ஒரு மீரா ஷாம்பு, இது தோசைக்கு வந்து ஆயில் இது தடவுறதுக்கு தான் இந்த இது வாங்கியிருந்தேன் ப்ரஷ்ஷு. ஒரு பிளாக் கிரேப்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவே 200 கிராம் 86 என்னமோ போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து டேட்ஸு, பை 1 get 1 125 வரும். இதுவும் டாக்டர் கிளிஸ், இது வந்து பாத்திரம் கழுவுற சோப்பு. அப்புறம் ஒரு மில்க் பிஸ்கெட், 2 மில்க் பிஸ்கெட் வாங்கினேன், ஒன்று எதில் இருக்குன்னு தெரியல, இருக்கிறதுல. அப்புறம் ஒரு குட் நைட் ஒரு லிக்யூட் ஒன்று, ஒரு முந்திரி பாக்கெட்டு, ஒரு பிரியாணி மசாலா. அந்த வாட்டி மசாலா பாக்கெட் எதுவுமே அவ்வளோவா ரொம்ப வாங்கலை. அப்புறம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி போட்டுறேன், சன்ரைஸ் காஃபி போட்டுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு குடிக்கிறது. அப்புறம் ஒரு பாதாம், அதுவுமே 100 கிராம் தான், அதுவே 96 வந்துருச்சு, 100 கிராமே 96 வந்துருச்சு. அப்புறம் எனக்கு வுட்டில் கரண்டி வாங்கணும்னு போயினா, ஆனால் அதே மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த 3 இதுவுமே வந்து 70 rupees தான் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு அப்பளம் பாக்கெட்டு, இது வந்து ஒரு கோதுமை மாவு பாக்கெட்டு. சின்ன வெங்காயமும் நல்லா இருந்துச்சு, அதுவும் வாங்கியாச்சு. இது வந்து லெமன், இதுவும் ஜூஸ் போடுறது தான். இது வந்து இட்லி அரிசி, சீரக சம்பா அரிசி பிரியாணிக்கு. இது ராகி மாவு, அது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து கோக்னட் ஆயிலு, இது வந்து நல்லெண்ணெய், 1/2 லிட்டர் பாக்கெட்டு அவ்வளோ ரேட்டு வருது, 200 ரூபா வருது. இது வந்து பாசிப்பருப்பு வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஒரு சேமியா பாக்கெட்டு, 2 ஹமாம் சோப்பு, என் ஹஸ்பண்டுக்கு தான் அது. ஒரு கடலை மாவு பாக்கெட்டு, ஒரு ஓமம், இது வந்து மருந்து, சின்ன பிள்ளைங்களுக்கு மருந்து எடுத்து கொடுக்கறதுக்காகவே, என் பையனுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காகவே ஓமம் வாங்கியிருந்தேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து மொச்சப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்காக. ஒரு இட்லி பொடி, என்னன்னு தெரில, இப்போ ரொம்ப இட்லி பொடிலாம் ரொம்ப அடிக்ட் ஆகுறேன். ஒரு பாத்திரம் விளக்குற கம்பி. அப்புறம் வந்து ஒரு துவரம் பருப்பு பாக்கெட்டு.
என்ன தான் பருப்பு வந்து டிசைனாக துவரம் பருப்பு வந்து வேறு வேறு கம்பெனி வாங்கினாலும் சாம்பார் வைக்க தான் தெரிய மாட்டேக்கு. அப்புறம் ஒரு நாட்டு சக்கரை பத்தி வந்து ஆஃபர் போடுவாங்க. இந்த அன்றைக்கி என்னன்னு தெரியல, ஆஃபர் போடலை. அதனால் இருக்கிற பத்தியை வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஒரு மேகி பாக்கெட்டு. இது வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம், மந்த்லி 1 டைம் தான் மேகி வந்து. அப்புறம் வந்து என்ன வாங்கியிருக்கேன், ஒரு கேக்கு. இது வந்து தம்பிக்கு ஷாம்பு வாங்கியிருக்கேன் என் பையனுக்கு. அப்புறம் வந்து ஒரு பச்சரிசி மாவு பாக்கெட்டு. பச்சரிசி மாவு பாக்கெட் எதுக்குன்னா இடியாப்பம் போடுறதுக்கு, ஏன்னா எனக்கு வந்து வேறு மாவில் இடியாப்பம் போட தெரியாது. அப்புறம் ஒரு ஃபேப் லிக்யூடு, ஒரு டிடர்ஜென்ட் லிக்யூடு ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து இட்லி அரிசி. எப்போவுமே வீட்டிலேயே மாவு அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் வந்து அரிசியும் உளுந்தும் வாங்கிடுவேன். அது பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசியும் இட்லிக்கு இட்லி அரிசியும் வாங்கியாச்சு. அப்புறம் பனானா அது இது. அப்புறம் ஒரு டஸ்ட்பின் கவர் ஒன்று வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் என்னோடய ஷாப்பிங்கே.